மலை மலை வர வேண்டும். மக்கள் செழிக்க. அண்ணாமலை அண்ணாமலை ஆட்சிக்கு வர வேண்டும். தமிழ்நாடு செழிக்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜாய் பர்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவில் ஐடி விங் செல் உள்ளவர்கள் எல்லாம் அதிமுகவில் இணைகின்றனர். இதை நீங்கள் எப்படி பார்க்க போகிறீர்கள் என்ற செய்தியாளர் ஒருவரின் கேள்விக்கு திரு அண்ணாமலை அவர்களின் பதிலை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பயிட்டுக்குள்ளே போகலாம். திரு அண்ணாமலை அவர்கள் நல்லது தான், எல்லாம் போகணும் வரணும், அப்போ தான் கட்சியில் நாம் புது ஆட்களுக்கு புது பொறுப்பு கொடுக்க முடியும், அப்போ தான் அடுத்த தலைவர்கள் வளருவாங்க. இப்போ பாருங்கள், திராவிட கட்சிகளை சார்ந்து தான் பாஜக வளரும்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. திராவிட கட்சிகளிலிருந்து ஒரு 4 பேரை கொண்டு வந்து பிஜேபிக்குள்ளே கொண்டு வந்தால் தான் பிஜேபி வளரும்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாஜகவிலிருந்து ஆளுங்களை கொண்டு வந்து தான் திராவிட கட்சிகள் வளருகிற நிலைமை தமிழ்நாட்டில் வந்துடுச்சு. இதை எப்படி சொல்கிறது? 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் கூட எல்லாம் போய் திராவிட கட்சிகளில் சேர்ந்து அவங்க வயசு என்ன, நம்ம வயசு என்ன, எவ்வளோ வருஷமாக முதல்வராக இருந்திருக்காங்க, நாம் எவ்வளோ வருஷமாக முதல்வராக இருந்திருக்கோம். இது பிஜேபியோட வளர்ச்சியை தமிழ்நாட்டில் காட்டுது. இன்னும் யாரை வேணுனாலும் கூட்டிகிட்டு போங்க, என்னென்ன சிந்தனை இருக்கிறவங்க, கொள்கை இருக்கிறவங்க இங்கே தான் இருப்பாங்க. அதனால் யாரை வேணுனாலும் கூட்டிகிட்டு போய் பிஜேபியிலேருந்து சேர்ந்துட்டாங்க, அப்போ நாங்கள் பெருசாகிடுவோம் என்ற பிம்பத்தை உருவாக்க வேண்டும் என நினைத்தால் உருவாக்கலாம். ஆனால் மக்கள் அப்படி பார்க்கல. ஏங்க, நீங்கள் பிஜேபியில் இருந்து தான் ஆளை சேர்த்து நீங்கள் ஒரு பெரிய கட்சின்னு காட்ட முடியுமா? அந்த நிலைமைக்கு உங்கள் கட்சி வளர்ந்துச்சா என சாதாரண மக்கள் பேசுகிறாங்க என்று கூறினார் திரு அண்ணாமலை அவர்கள்.